திங் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்வு. நான் உங்கள் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராகவேந்திரன். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் கடைசி கட்டம். இந்தி திணிப்பு எதிர்ப்பு மரபை தந்தை பெரியார் ஆழமாக விதைத்த தமிழ்நாட்டில் போராட்ட களம் எந்த அளவிற்கு சூடு பிடித்தது? 1965 ஜனவரி 26 இந்தி தேசிய மொழியாக அறிவிக்கப்படுமா என்கிற கேள்வி ஒட்டுமொத்த கழகக்காரர்களின் இதயத்திலும் இடி விழுகிறது போல ஒரு உணர்வை கொடுத்தது. ஜனவரி 26 அதிகாலை கோடம்பாக்கத்தை சார்ந்த சிவலிங்கம் தீக்குளித்து தன் உயிரை இந்தி திணிப்புக்கு எதிராக பதிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து 1965 ஜனவரி 27 அரங்கநாதன் என்பவர் தீக்குளித்து செத்து போனார். அவரை தொடர்ந்து முத்து, சாரங்கபாணி, வீரப்பன் என ஏராளமானோர் தங்கள் உயிரை இந்தி திணிப்புக்கு எதிராக தீக்குளித்து தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள். இன்னும் பல பேர் விஷமருந்தி தங்கள் உயிரை கொடையாக கொடுத்தார்கள். இந்தி திணிப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்கிற எதிர்ப்பு குரலை தமிழ்நாடு அழுத்தமாக பதிவு செய்தது. கிட்டத்தட்ட 70 பேர் இந்த இந்தி திணிப்பு எதிரான போராட்டத்தில் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆனால் 100க்கும் அதிகமான தமிழர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்து இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தி இருக்கிறார்கள். இந்த போராட்டம் பிப்ரவரி மாதம் வரை தொடர்ந்தது. இந்த போராட்டம் கலவரமாக மாறியது. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டது. ரயில்கள் நிறுத்தப்பட்டன. முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டன. பிப்ரவரி 11 இந்த போராட்டத்தில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிடிவாத மனநிலையை எதிர்த்து அன்றைக்கு காங்கிரஸில் அமைச்சர்களாக இருந்த அழகேசனும் சுப்பிரமணியனும் தங்கள் அமைச்சர் பதவியே ராஜினாமா செய்தார்கள். ஆனாலும் கூட இந்தி திணிப்புக்கு எதிரான அந்த அதிகார மமதை காங்கிரஸ் இயக்கத்தில் உச்சத்தில் இருந்தவர்களின் தலைக்கு மேல் ஆடியது. ஆனாலும் கூட அன்றைக்கு பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிப்ரவரி 11 நாடாளுமன்றத்தில் பேசிய உரை இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்புக்கு, இந்த போராட்டத்திற்கு ஒரு வெற்றியை, ஒரு வாகையை கொடுத்தது. அவர் பேசுகிற போது சொன்னார், நாங்கள் நேருவின் வழியை பின்பற்றுகிறவர்கள். நேரு சொன்னது போலவே இந்தியாவின் தேசிய மொழியாக இந்தி மட்டுமல்ல, இந்தியோடு சேர்ந்து ஆங்கிலமும் தொடரும் என்கிற அந்த முடிவை கொண்டு வந்தார். பிப்ரவரி 12 1965 இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் காலவரையன்றி நிறுத்தப்பட்டது. இந்த வரலாற்றில் 1938 தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டமும் 1965 தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டமும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த போராட்டங்கள். இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு எந்த அளவிற்கு களத்தில் நின்று போராடி இருக்கிறது என்கிற உணர்வை அடுத்த தலைமுறைக்கு சொல்லுகிற போராட்டம். 1938 இந்த இந்தி திணிப்பு போராட்டத்திற்கு தாளமுத்துவும் நடராசனும் தன் உயிரையே கொடுத்தார்கள். 65 70க்கும் அதிகமான பேர் தங்கள் உயிரை கொடுத்தார்கள் என்கிற செய்தி நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய செய்தி. இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு மரபை தமிழ்நாட்டில் ஆழமாக விதைத்த தந்தை பெரியார் இந்த போராட்டத்தை மாற்று கோணத்தில் சிந்தித்தார். இது மொழி பிரச்சனை மட்டுமல்ல, இது அரசியல் பிரச்சனை என்கிற முடிவுக்கு வந்தார். தமிழ்நாட்டை தனிநாடாக்குங்கள், தமிழ்நாட்டை தமிழருக்கு கொடுங்கள் என்கிற தீர்மானங்களை இந்த போராட்டத்தின் வாயிலாக எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிற அந்த வேலையை தந்தை பெரியார் செய்தார். அதுதான் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு மரபாக, தமிழ்நாட்டின் வித்தியாசமான அரசியல் மரபாக இன்றைக்கு வரைக்கும் போற்றப்படுகிறது, பாராட்டப்படுகிறது. இந்த போராட்டத்தின் வெற்றிதான் 1967 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து திமுகவை அரியணையில் உட்கார வைத்தது. வரலாறு நமக்கு இன்னொரு செய்தியும் சொல்லுகிறது. 1967 பிறகு எந்த தேசிய கட்சியாலும் தமிழ்நாட்டில் அரியணையில் ஏற முடியவே இல்லை. அந்த வாய்ப்பை தமிழக மக்கள் தேசிய கட்சிகளுக்கு வழங்கவே இல்லை என்கிற வரலாற்று தகவல்களை நாம் இந்த சம்பவங்களும் சரித்திரங்களின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தந்தை பெரியார் இந்த போராட்டத்தின் வாயிலாக அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு, தமிழக மக்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? எல்லோரும் விருப்பப்படுகிற மொழியை கற்றுக்கொள்ளலாம்.
அதில் எந்த தவறும் இல்லை. மொழி குறித்த பயிற்சியும் முயற்சியும் தனிப்பட்ட விருப்பம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் ஒரு மொழி கட்டாயமாக திணிக்கப்படுகிற போது, அது திணிக்கிற கட்டாயமான போக்கை கடைபிடிக்கிற போது, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையாக அது மாறுகிற போது, தமிழ்நாடு எதிர்த்திருக்கிறது, இனியும் எதிர்க்கும் என்கிற அந்த போராட்ட குரலை தான் தமிழ்நாடு இந்த இந்தி திணிப்பு போராட்டத்தின் வாயிலாக கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு நம் வீட்டின் வரவேற்பறையில் ஜப்பானிய அனிமேஷன்களையும் ஈரானிய ஆப்பிரிக்க திரைப்படங்களையும் வரவேற்பறையில் உட்கார்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல. பீகாரியை சார்ந்தவர்கள் மராத்தியில் வேலை செய்கிற போது பீகாரி பேசவில்லை என்று மராத்திய அமைப்புகள் சண்டை போடுகிறது. மராத்தியில் வேலை பார்க்கிற பீகாரிகள் மராத்தி பேசவில்லை என்று மராத்திய அமைப்புகள் சண்டை போடுகிறது. எந்த மொழியையும் நீங்கள் பேசியே ஆக வேண்டும் என்று தமிழ்நாட்டில் வேலை பார்க்கிற வட இந்திய தொழிலாளர்களை தமிழக மக்கள் ஒருபோதும் நிர்பந்தித்ததில்லை. அவர்கள் தமிழ்நாட்டில் சுமூகமான வாழ்க்கையை, வசதியான வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கையை வாழுகிறார்கள். இந்த போராட்டம் இந்தி திணிப்புக்கு எதிரானதை தவிர இந்திக்கு எதிரானது இல்லை என்பதைத்தான் தந்தை பெரியார் ஆழமாக பதிவு செய்தார். இன்றைக்கு மட்டுமல்ல, என்றென்றைக்கும் இந்தி என்பது கட்டாயமாக்கப்பட்டால், இந்தியாவின் மீது, தமிழகத்தின் மீது இந்தி திணிக்கப்பட்டால் முதல் எதிர்ப்பு குரல், ஜனநாயக போர்க்குரல் தமிழ்நாட்டில் இருந்துதான் வரும் என்கிற அந்த முதற் புள்ளியை, தொடக்க புள்ளியை இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் வாயிலாக தந்தை பெரியார் ஆழமாக விதைத்திருக்கிறார். அவர் விதைத்த அந்த விதைதான் இன்றைக்கு ஆலமரமாக பரவி கிளைபரப்பி நிற்கிறது. இந்திக்கு எதிரான, இந்தி திணிப்புக்கு எதிரான ஜனநாயக குரல் என்றென்றைக்கும் தமிழ்நாட்டில் இருந்துதான் முதலில் வரும். எல்லா சர்வாதிகாரத்திற்கும், எல்லா ஏகாதிபத்தியத்திற்கும் எதிரான எதிர்ப்பு குரலை, ஜனநாயக போர்க்குரலை, ஜனநாயக போராட்டத்தை தமிழ்நாடுதான் நடத்தும் என்பதற்கு இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் ஒரு வரலாற்று சான்று. தொடர்ந்து சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சியில் அடுத்த சம்பவங்கள், சரித்திரங்கள் நம் நாட்டின் வரலாற்றில் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது, இந்த போராட்டங்களும் இந்த சரித்திரங்களும் எப்படி நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்திருக்கிறது, சின்ன சின்ன சம்பவங்கள் எப்படி சரித்திரங்களாக மாறுகிறது என்கிற அடுத்த சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சியில் இன்னொரு புதிய கருத்தோடும் இன்னொரு புதிய சிந்தனையோடும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராகவேந்திரன். நன்றி, வணக்கம்.